எங்களுக்கு வந்து அவங்க வீட்டாளுங்க வந்து எங்களை மிரட்டுறாங்க, என்னையும் எங்கள் அத்தையும். எப்போனாலும் குழந்த டெலிவரி ஆகலாம், ஆனால் பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. அவர் வந்தால் தான் என்னை பார்க்க முடியும். நிறைமாத கர்ப்பிணியா இருக்கிற என்ன பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்ல, அதனால சிறையில இருக்கிற கணவரை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை ஆட்சியர் அலுவலகத்துல இப்போ பாக்கியலட்சுமி அப்படின்ற பெண் மனு கொடுத்திருக்காங்க. மதுரை திருமங்கலத்தை சேர்ந்தவங்க பாக்கியலட்சுமி, இவங்களுடைய கணவர் சத்யராஜ் மற்றும் மாமனார் ராஜேந்திரன் 2 பேர் மேலேயும் பக்கத்து வீட்டுல இருக்கிற சிம்மலதா அப்படின்றவங்க அவங்களுடைய கணவர் சோலைமலை மரணத்துக்கு இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுத்ததுனால இப்போ இவங்க 2 பேரையும் சிறையில அடைச்சிருக்காங்க. இவங்க 3 பேருக்குமே இடப்பிரச்சனை காரணமா தகராறு ஏற்பட்டிருக்கு. இதுல சோலைமலையை பிடிச்சு கீழே தள்ளி விட்டதா கூறப்படுது. அவரும் இறந்து போயிருக்காரு. இது சம்பந்தமா தான் இவங்க கைதாகி சிறையில இருக்காங்க. நிறைமாத கர்ப்பிணியா இருக்கிற தனக்கு உதவி செய்ய யாரும் இல்ல அப்படின்னும், மேலும் சிம்மலதா தனக்கு மிரட்டல் விடுப்பதாக கூறி மதுரை ஆட்சியர் அலுவலகத்துல இப்ப இவங்க புகார் மனுவும் கொடுத்திருக்காங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் ரூட்ஸை இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. இங்கே ஒரு சின்ன இடத்தாரா இருக்கா, எங்கள் வீட்டுக்காரையும் எங்கள் மாமனாரையும் ஸ்டேஷனில் வச்சுருக்காங்க. அவர் இப்படி பேச்சு வழக்கில் தகராறாகவும் அவர் ப்ரெஷர் இருந்திருக்கும் போல் அவங்களுக்கு. அவங்க ப்ரெஷர் திடீர்னு மயங்கி விழுந்து இங்கே கூட கோயில் இதுக்கு கூப்பிட்டு போனாங்க, ஆஸ்பத்திரிக்கு, ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு. அங்கே போய் அவர் ரொம்ப ப்ரெஷராக இருக்குன்னு திருமங்கலத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. அதுக்கு முன்னே அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் வந்துருச்சு. ஒரு மாதம் 40 நாள் கழிச்சு தான் திரும்ப கேஸ் கொடுத்து இப்போ எங்கள் மாமனாரையும் எங்கள் வீட்டுக்காரையும் உள்ளே வச்சுருக்காங்க. அவங்க இறந்து 40 நாள் கழிச்சு தான் இப்போ கூப்பிட்டு போயிருக்காங்க. எங்களுக்கு அவங்க வீட்டாளுங்க எங்களை மிரட்டுறாங்க, என்னையும் எங்கள் அத்தையும் கொலை பண்ணிடுவோம், நீங்கள் தானே எங்கள் வீட்டுக்காரை கொண்டீங்க அப்படி இப்படின்னு மிரட்டுறாங்க. அப்போ சண்டை நடக்கையில் எங்கள் மாமாலாம் எங்கள் மாமனார் மட்டும்தான் வாய் தகராறுலாம் இது பண்ணாங்க, யாரும் அடிக்கலை செய்யலை. அதுக்காக இப்போ ஸ்டேஷனில் வச்சுருக்காங்க. அது ஸ்டேஷனில் என்ன கேஸுன்னே சொல்ல மாட்றாங்க, இந்த காரணத்துக்காக தான் அப்படின்றதுன்னே சொல்ல மாட்றாங்க. இப்போ 1 மாதமாக அங்கே இதில் தான் இருக்காங்க, திருமங்கலத்தில். இப்போ கலெக்டர் ஆஃபீஸ்க்கு நீங்கள் எதுக்கு வந்திருக்க, எது சம்மந்தமாக மனு கொடுக்க வந்திருக்கிறேன்? இப்போ எனக்கு இதான் மாதம், எப்போனாலும் குழந்த டெலிவரி ஆகலாம், ஆனால் பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. அவர் வந்தால் தான் என்னை பார்க்க முடியும்.